ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் சிம்பிளாக வீட்டில் இருக்க காய்கறியை மட்டும் வச்சு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நமக்கு 100 மில்லி ஆயில். இன்னும் சொல்லணுன்னா நான் 100 மில்லியை விட கூட கம்மியாக தான் ஆயில் விட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்கிற பிரியாணி நான் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ இது எல்லாம் ஒரு பெரிய வெங்காயம், அவ்வளோதான். அதையும் போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு தான் அது 3 பச்சை மிளகாய், அதையும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்சம் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ அது போட்டு நம்ம அதே எண்ணெயிலையும் அதை போட்டு நம்ம கிண்டணும், புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இங்கே காய்கறிலாம் நான் எதுவுமே போடலை. கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, இது பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, ரெண்டு தான், 2 காய் தான் வச்சு போடுறேன். பட்டாணி கூட இல்லை, எதுவுமே இல்லை, வேறு 2 காய். இது வச்சு நம்ம இப்போ இது வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லா செய்யலாம். இப்போ வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளி, 3 தக்காளி தான், ஒரு 100 கிராம் இருக்கும், அவ்வளோதான் நான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா நான் ஹோம்மேடு, அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் கடையில் வாங்கினா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்காவது சேர்த்துக்கணும். இப்போ 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள், அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் ஒரு 200 இல்லை 150 கூட ஊற்றிக்கலாம். நான் அந்த தயிரையும் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக, அது போதும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, காஞ்ச புதினா தான் இருந்தது, அதை நான் கழுவிட்டு அது கொஞ்சம் போடுறேன், ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 7-8 தலை இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். காய் வேக வேண்டியதில்லை, கொதிக்கணும். கொதித்தா போதும். நம்ம எண்ணெயிலே வதக்கியும் இருக்கும் காயை, அது கூட இப்போ நம்ம அரிசி கூட வேறு அது வேகும். அதனால நமக்கு காய் வேக வேண்டாம், கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பின்னாடி நம்ம அரிசி நான் களைஞ்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி தான், சீரக சம்பா அரிசி தான் நான் செய்கிறேன். அது நல்லா கழுவி ஊறிட்டுருக்கு. அதை நம்ம இப்போ எடுத்து இப்போ இந்த கொதித்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூனு லெமன் ஜூஸ், அதையும் இதோடு விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை இதோடு சேர்த்துடலாம். நல்லா கொதித்ததும் அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துருங்க. நம்ம தண்ணி 1 டம்ளர் அரிசி போட்டோம்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான் நமக்கு அளவு. காய்க்காகலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அது ஆல்ரெடி எண்ணெயில் வதங்கிடுச்சு. கிலோ அரிசி 3 டம்ளர் தான் இருந்தது, அதுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் உதிரியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தண்ணியை. அப்புறம் உப்பு, அந்த அரிசிக்கு தேவையான உப்பு, அதையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு நம்ம இந்த தம் கொடுக்குற ஸ்டேஜில் தான் நம்ம மூடி போட்டு விசில் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்திருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறது. இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம அதிகமாக சேர்க்கலை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போவுமே நினச்சதும் வெஜிடபிள் பிரியாணி செய்யணுன்னா உடனே செஞ்சிடலாம். எல்லா காயும் வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கொஞ்சம் தான் தம் போடுற லெவல் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நான் நெய் கூட கொஞ்சம் தான் விடுறேன், ரொம்ப விடலை. நெய்யும் கொஞ்சம் தான். நெய்யை விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். அடியில் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு நெய் போட்டு குக்கரை மூடி விசிலை போட்டுட்டு அதை சிம்மில் வச்சுருங்க. அது ஹையாக இருக்கக்கூடாது, சிம்மில் ஒரு 5-7-8 நிமிஷம் இருந்தாலே போதும், அவ்வளோதான். இது ரெடி ஆயிரும். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு.
சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சுக்கலாம், தால்ச்சா வச்சுக்கலாம், முட்டை கிரேவி வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா எல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.